இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 4ஆம் நாள் 20/11/2025 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி அமாவாசை பிற்பகல் 12:31 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பிரதமை வருகின்றது. நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் காலை 11:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 மணி வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 3 முதல் 4:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:53 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஏதாவது உணர்ச்சி பூர்வமான எண்ணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல காணப்படுகின்ற பதட்டம் உங்களுடைய பேச்சுக்கள்ல வெளிப்படவும் செய்யலாம். கவனமாகவும் இருங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை தொடர்பான பயணங்களும் மேற்கொள்வீங்க. கூடுதல் பணிகளும் இருக்கும். இது சுமையாகவும் இருக்கலாம். உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்காக புத்திசாலித்தனமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவுல உங்கள் துணை இடத்துல அகந்தையான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். உறவுல மகிழ்ச்சியும் அமைதியும் இருப்பதற்கு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. அவர்களிடத்துல அன்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால செலவுகளும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு மூட்டுக்கல்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். சிறிது பதட்டத்துடனும் காணப்படுவீங்க. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொண்டாலே போதுங்க. இன்று நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களினால மறைமுக சங்கடங்களும் விமர்சனங்களும் ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகள்ல இறங்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லையென்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதான். தகுந்த நேரத்துல முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. தொழில்ல உறவினர்கள் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. குழந்தைகள் இடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுறுசுறுப்பாக வேலைகளையும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். வியாபாரத்துல புதிய சரக்குகளை கொள்முதலும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல சிறிது அகந்தையான பேச்சுக்களும் வெளிப்படலாம். கவனமாகவும் இருங்க. குடும்பத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். புத்திசாலித்தனமான பேச்சுக்களின் மூலம் நிலைமையை சரிப்படுத்தவும் செய்வீங்க. வருமானத்தின் அடிப்படையில சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்துக் கொள்வதும் நல்லது. மனதளவுல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் நீங்கும். வெளிவட்டாரத்துல மதிக்கவும் படுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. தடைப்பட்ட வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க.
பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சுபகாரிய செலவுகளும் ஏற்படலாம். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:53 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய திறமையின் மூலமாக முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நீண்ட கால திட்டமிடுதல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்காக இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆன்மீக ஈடுபாடுகளில் ஈடுபடவும் செய்வீங்க. பணியில உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திறமையுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல அன்பிற்கும் காதலுக்கும் உகந்த நாள் என்றும் கூறலாம். நகைச்சுவை உணர்வுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் பிரியமானவர்களை இன்று மகிழ்ச்சியுடனும் வைத்தும் இருப்பீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. இன்று உங்களுக்கு ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாங்க. எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள் சிறப்பாகவும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத தனவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினர்கிட்ட அன்புடனும் பாசத்துடனும் பேசவும் செய்வீங்க. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று அக்கறையுடன் மற்றவர்களிடத்துல பேசவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று சிக்கனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்தில் வேலையாட்கள் இடத்துல தொழில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. நிதானத்துடன் பேசுவதும் நல்லது. இன்று நீங்கள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடம் ஏற்படலாம். குடும்பத்துல மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் விவாதம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். என்று மனமும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். உங்களுடைய கலைத்திறனை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதி ரீதியாக சாதகமான பலன்களும் இருக்கும். செல்வ செழிப்பும் இருக்குங்க. வருவாய்க்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் அலைச்சல்களும் இருக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால சில நிம்மதியில்லாத போக்கும் காணப்படலாம். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியிடங்கள்ல அமைதியாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும்.
உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் காரணமாக சுய முன்னேற்றத்துடனும் இருப்பீங்க. அனைத்து விதத்திலுமே சிறப்பான நாள் என்றும் கூறலாம். பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உற்சாகமும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல அமைதியான கட்டுப்பாடான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். கடினமான உழைப்பிற்கு ஊக்கத்தொகைகள் மற்றும் சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. முழு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. இன்று எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது யோசித்து எடுப்பதும் நல்லது. அலுவலகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். சில எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குழந்தைகளிடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சில மாற்றங்களும் ஏற்படலாம். பணவரவுல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவும் வேண்டாம். இதுல ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பு மரியாதையும் இருக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல சிறு சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்றாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வெளியில் செல்லும் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும் என்று தனிமையாகவும் உணர்வீங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி விஷயங்களுக்கு இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். நீண்டகால நிதி சிக்கல்கள் தீர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளையும் செய்வீங்க. வசதி வாய்ப்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களினால ஒற்றுமையும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். உடல்ல இருந்து வந்த சோர்வு நீங்கி துடிப்புடனும் செயல்படுவீங்க. லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று மந்தத்தன்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை மாற்றி சற்று துடிப்புடன் செயல்படுவதும் நல்லது. நேர்மையான எண்ணங்களுடன் இருப்பதும் நல்லது. பணிகளை திறமையாக ஆற்றவும் செய்வீங்க. சில தடைகளையும் தாண்டி வரவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அனாவசிய பேச்சுக்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். இன்று திருமண உறவில உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. என்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. இதனால பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. இன்று முறையாக பேசி சில நல்ல வாய்ப்புகளையும் பெறவும் செய்வீங்க. விமர்சனங்களும் எந்த ஒரு பாதிப்பையும் தராது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணி சிறப்பாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் கைகூடியும் வரும்.
வெளியூர் வாய்ப்புகளும் தேடி வரலாம். சுய முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். எதிலும் என்று அவசரப்பட்டு செயல்படவும் வேண்டாம். வரவுக்கு மீறி செலவுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். திட்டமிட்டு வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தினர்கிட்ட அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தினர்கிட்ட நயமாக பேசுவதும் நல்லதுதாங்க. உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். அவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வதும் நல்லது. விருந்தினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருந்த இடத்திற்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் தேடி வரலாம். உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். நண்பர்களிடத்துல கேட்ட உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்கள் நல்லபடியாக செயல்பட்டு விற்பனையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் உங்களுடைய முயற்சிகள் குறிப்பிடத்தக்க பங்கையும் பெறுவதாகவும் இருக்கும். என்று மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில ஆடம்பர செலவுகளும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களினால சில சிறப்பான அனுபவத்தையும் பெறவும் செய்வீங்க. உத்தியோகம் தொடர்பான முயற்சிகள்ல சாதகமான பலன்களும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். போட்டிகள் நிறைந்த நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். செயல்கள்ல கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. செயல்களை முறைப்படுத்தி ஆற்றுவதன் மூலமாக சில நஷ்டங்கள்ல இருந்து தப்பித்தும் கொள்ளலாம். பொறுமையுடனும் உறுதியுடனும் உங்களுடைய வேலைகள் ஆற்றவும் செய்வீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளை சரி செய்தும் கொள்வீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரியதாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை தவிர்த்து உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். திட்டமிட்டு பணத்தை செலவு செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில்ல மறைமுக எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருக்கும். இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செயல்படவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். புரிதல்களின் மூலமாக நண்பர்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. விவாதங்களின் மூலமாக தொழிலை பலப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில சின்ன சின்ன குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படலாம். கவனமாக செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு வேலையையும் நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடவும் வேண்டாம். சுறுசுறுப்பாக செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தினருடைய சிக்கல்களை தீர்த்து வைப்பதில் அக்கறையுடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறையுடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த அன்பு தொல்லைகளும் நீங்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவதும் நல்லது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் வெற்றி பெறவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எளிதில் முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும், பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும், பணியிட சூழல்களும் நல்லபடியாகவும் இருக்கும், உங்களுடைய கலை உணர்வுகளும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடினமான உழைப்பிற்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். பணிகளை விரைவில் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான அங்கீகாரத்தையும் பெறுவீங்க. பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பாராத பொருள் சேர்க்கையும் இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இளைய சகோதரர்களுடைய வழியில இணக்கமாகவும் உணர்வீங்க. வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்லபடியாக தீர்வுக்கும் வந்து சேரும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய சந்திப்புகளும் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்கத்தங்க செய்யும். பிள்ளைகளுடைய வழியில நீங்க கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்பான முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களை நீங்களே முன்னேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான சிறந்த வாய்ப்புகளை பெறவும் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. சரியான நேரத்தில் அவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். முன்னேற்றமும் உண்டாகும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இருவருக்கும் இடையில இன்று மகிழ்ச்சியான விவாதங்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணமும் கையில இருக்குங்க. பணத்துக்கான ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சலுகைகளும் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. தைரியமாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைவரிடத்திலுமே இன்று உற்சாகமாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்களும் மற்றவர்களை கவர்ந்தும் விடலாம். மேன்மையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். வளர்ச்சியும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். குதூகலமான போக்கும் காணப்படும். அலுவலக பணிகள்ல கவனமாகவும் இருங்க. விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழிலுக்கு தேவையான சில வெளிநாட்டு உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களுக்கு நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்பட்டு நீங்கும். வீட்டுல மனைவி மக்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். இன்று எதிர்பார்த்தவைகள்ல சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாயாருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் ஏற்பட்டு நீங்கும். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வரவு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனை என்று வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக நடவடிக்கைகள்ல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சில கடினமான சூழ்நிலைகளிலையும் உங்களுடைய அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல உதவியை தருவதாகவும் இருக்கும். வேலைகளை எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி ரீதியாக இன்று சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல சிறிது விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. பழைய நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பங்குதாரர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நல்ல முறையில நிறைவேற்றவும் செய்வீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும்.
சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். பயணங்களின் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாள் என்றும் கூறலாங்க. எதை பற்றியுமே கவலையின்றி மன அமைதியுடனும் இருப்பீங்க. ஒரு சாதகமான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. பணியிடத்துல ஆதாயமும் உண்டாகும். சில வேலைகளை நீங்களே முன்னின்று செய்ய வேண்டியதும் இருக்கும். கடுமையான முயற்சிகளும் தேவைப்படலாம். சக பணியாளர்களுடன் இருந்து வந்த உறவு நிலை இப்பொழுது சுமூகமாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அவர்களை அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். சில செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல மட்டும் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விருப்பப்பட்ட வேலைகளை ஆர்வத்துடன் முடிக்கவும் செய்வீங்க. மனதளவுல திருப்தியான சூழலும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பணிபுரியும் இடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்திற்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. என்று ஒரு மேன்மையான நாள் என்றும் கூறலாம். புதிய தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனதை சங்கடப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். பணிபுரியும் இடத்துல சின்ன சின்ன கவன சிதறல்களும் ஏற்படலாம். கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். சரியான நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை நீங்க திட்டவட்டமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாகவும் இருப்பாங்க. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல நன்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் இருக்கும். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். அலுவலகத்துல வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிறந்த நாள் என்றும் கூறலாம். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. இன்று தொடர் முயற்சியின் மூலமாக சில வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வேலை தொடர்பான ஆராய்ச்சிக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாம். முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். தொழிலதிபர்களுக்கு புதிய பத்திரங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிலும் தீர யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று பெரியவர்களிடத்துல பொறுமையாக பேசுவதும் நல்லது. யாரிடத்திலும் வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. மற்றவர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்று சில சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இன்று பணி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சராசரியை விட கூடுதலாகவும் இருக்கும். அதிக பணிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நிபுணர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நிதிநிலையில ஏற்றமும் இருக்குங்க.
என்று சில சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற பதட்டங்களுக்கு எப்பொழுது நீங்க இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை விஷயங்கள்ல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. உயர்வான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில பெரிய சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப பிரச்சனை தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதுல நிதானமாக இருப்பதும் நல்லது. அலுவலக வேலைகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். நிதானமாக முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்துல அன்புடனும் நடந்தும் கொள்வீங்க. வெளியூர் பயணங்கள் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். அக்கறை இல்லாமல் மட்டும் வேலை பார்க்கவும் வேண்டாங்க. குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல தள்ளிப்போன விஷயங்கள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடி வரலாம். மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தேவையான பணம் இருந்தாலும் தேவையில்லாத செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும்பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். சில செலவுகளும் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய நிறுவனத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். தொழிலதிபர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கவும் பெறுவாங்க. தொழிலை மேம்படுத்துவதற்கு சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வருமானத்தை ஈட்டுவதற்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். என்று தள்ளிப்போன சில விஷயங்களை சாதகமாக முடிக்கவும் செய்வீங்க. புரிதல்களும் உண்டாகும். ஆன்மீக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் வந்து சேரும். என்று புதிய பாதைகளும் தென்படும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. ஆனால் அவ்வப்பொழுது தைரியம் குறைந்தும் காணப்படுவீங்க. உங்களுடைய உணர்ச்சிகள் கிட்ட போராடி வெற்றி பெற வேண்டியதும் இருக்கும். சுய முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதை தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியில தவறுகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாகாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஏற்ற இறக்கங்களும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. என்று ஒரு மிதமான பலன்களை பெறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான செய்திகளும் தேடி வரலாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரத்தை காட்டாமல் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. சில தொல்லைகளும் விமர்சனங்களும் மற்றவர்களினால ஏற்படலாம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அலுவலகத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். தொழில்நுட்பத்தோடு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் அன்போடும் நடந்தும் கொள்வாங்க. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில சிந்தனை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விஷயங்கள்ல நீங்க விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
ஒன்றிற்கு 2 முறை யோசித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உங்களை பற்றி தவறாக சிலர் பேசினாலும் அதற்காக நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல மற்றவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் வேண்டாம். எதிர்பார்ப்புகள் தாமதமானாலும் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் கேட்ட உதவிகளை மகிழ்ச்சியுடனும் செய்தும் தருவாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டி மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. என்று வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சிறுதூர பயணங்கள் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். நினைத்த சில பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொருளாதாரம் தொடர்பாக சிந்தனைகளும் அதிகரிக்கும். சிறு குறு தொழில் தொடர்பாக உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவசாய பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. விவேகமான செயல்பாடுகளின் மீது நன்மதிப்பும் உண்டாகும். அன்பு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். எதிர்பாராத நன்மைகளும் நடைபெறும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தனி திறமையின் மூலமாக சிறப்பாக பணியாற்றக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணியில வெற்றி பெறுவதற்கான உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். இது உங்களுடைய அணுகுமுறையில வெளிப்படவும் காண்பீங்க. உங்கள் துணையிடத்துல உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். இன்று முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வளர்ச்சிக்கு உகந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். சேமிப்பு திட்டங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில புதிய நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. வேலைகள்ல நல்லதும் நடைபெறும். மறைமுக தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தினரினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். இதனால சிக்கல் என்று எதுவும் இருக்காது. தொழில் தொடர்பாக முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணி செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வாகன யோகங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலைகள்ல கூட முடிக்கும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொண்டு செய்வதும் நல்லது. தொழில பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்பத்தினர் இன்று அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வாங்க. இன்று வேலை சுமையினால சற்று சோர்வும் ஏற்படலாம். அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல போராடியாவது லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறுங்க. இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்றாலும் சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மும்முரமாகவும் இருப்பீங்க. குழுவுடன் செய்யக்கூடிய சில வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். என்று எந்த ஒரு புதிய வேலைகளிலுமே திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. இது சரியான வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபமும் உண்டாகும். வேலையுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடவும் செய்வீங்க. மனக்குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. பணிபுரிபவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். புதிய செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். உடன் பிறந்தவர்கள் உதவிகளும் செய்வாங்க. எதிர்பாராத சில செலவுகளும் இருக்குங்க. மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுக்கு பிடித்தமான அம்மனை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் இருக்க தங்க செய்யும். எதிர்பார்த்த சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் துடிப்புடனும் செயல்படுவீங்க, ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய உற்சாகம் மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பது பயனுள்ளதாகவும் இருக்கும். பணியிடத்துல முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு சவால்களையும் நீங்கள் எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில உறவு பிணைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளையும் பெறுவீங்க. உங்களுடைய வங்கி இருப்பும் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே உறுதியுடனும் இருப்பீங்க. சிறப்பான ஆரோக்கியத்தையும் எதிர்பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மற்றவர்களுக்காக வாக்குறுதிகளை தரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். இதனை சாமர்த்தியமாக கலைந்தும் விடுவீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். மந்தத்தன்மையும் நீங்கும். தேவையில்லாத செலவுகளும் ஏற்படலாம். ஆனாலும் இதனை கட்டுப்பாட்டிற்குள்ள வைத்தும் கொள்வீங்க. வேலை இடங்கள்ல தடுமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய பணி மற்றவர்களுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. தனவரவும் இருக்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான நேரத்துல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் உறவினர்களும் தொழிலுக்கு உதவிகளும் செய்வாங்க. மனைவி இடத்திலையும் சரி, குழந்தைகள் இடத்திலையும் சரி, பாசத்துடனும் அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. தொழில சில விமர்சனங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய கோணத்துல சிந்தித்து முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பெற்றோருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விஐபிக்கள் வாடிக்கையாளர்களும் ஆவாங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். பெருந்தன்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் கையிருப்பை காப்பாற்றியும் கொள்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது வழக்கம் போலவே இருக்கும். இன்று உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். புதிய வாகனங்கள் அல்லது சொத்துக்கள் வாங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பயணங்களினால அனுகூலமான பலன்களும் உண்டாகும். இன்று உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். என்று பெரிய மனிதர்களுடைய ஆதரவினால அனுகூலமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் மேம்படும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. 1ற்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் நடைபெறும். அவர்களிடத்துல உணர்வு பூர்வமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்லுறவை தக்க வைத்தும் கொள்ளலாம். உங்களுடைய கோபமான பேச்சுக்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நிதிநிலையை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம்.
எந்த ஒரு விஷயத்தையுமே நிதானத்துடன் செயல்படுத்துவதும் நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். ஏற்ற இறக்கமான வேலைகளும் நடைபெறும். வியாபாரத்துல நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. தொழிலுக்கு மறைமுக தொல்லைகளும் விமர்சனங்களும் மற்றவர்களினால ஏற்படலாம். இது உங்களுக்கு குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வருமானமும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாங்க. அவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வாங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. பயணங்களினால புத்துணர்ச்சியுடனும் உணர்வீங்க. வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தையின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று சமூக பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறவும் காண்பீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிர்வாக துறைகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். உறவினர்களுடைய மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். அரசாங்க அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இன்று ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11:53 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.